ஹாய். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோரை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் ஹோரை அப்படிங்கிறது 1 மணி நேரத்துக்கு ஒரு ஹோரை மாறிக்கிட்டே இருக்கும். அதில் அந்த ஹோரைக்குள்ளேயும் ஹோரை, உபஹோரை, உபஹோரை அப்படின்னு ஒவ்வொரு கிரகங்களாக அந்த ஹோரை நாதர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு கால்குலேஷனில் நம்ம எடுக்கிறது. இந்த ஹோரை என்னென்ன பலன்களை கொடுக்குது, அதில் சுப ஓரைகள் எது, அசுப ஓரைகள் என்னென்ன, சுப ஓரைகளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அசுப ஓரைகளில் என்னெல்லாம் அதை அதை நம்ம நன்மையாக எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையெல்லாம் தொடர் வீடியோக்களாக இன்னும் வர்ற நாட்களில் பார்க்கலாம். ஸோ இந்த ஹோரை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு எந்த ஹோரைநாதன் அப்போ ஹோரைநாதனாக வர்றாரோ அந்த கிரகம்தான் ஆளுமை செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த 1 மணி நேரத்தை. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 1 மணி நேரத்தில் எந்த ஹோரைநாதன் வர்றாங்களோ அவங்க சார்ந்த அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள் சார்ந்த விஷயங்களைத்தான் நம்ம பார்ப்போம், அல்லது நம்ம நினச்சிட்ருப்போம், அல்லது நம்ம செய்வோம், அல்லது அது சார்ந்த கேள்விகள் அல்லது அது சார்ந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் நம்மக்கிட்ட பேசுவாங்க, அல்லது அது சார்ந்த இடங்களுக்கு நம்ம போவோம். ஸோ அந்த ஹோரைநாதன் என்ன கிரகமாக வருதோ அந்த கிரகத்துடைய சூழல்களுக்குள்ள நாம் அல்லது நம்மளோட சிந்தனைகள் அந்த சமயத்தில் இருக்கும். ஸோ ஹோரைநாதன் தான் அன்றைய அல்லது அந்த 1 மணி நேரத்துடைய நாட்களை, அது சார்ந்த நிகழ்வுகளை நமக்கு தீர்மானிக்கக்கூடியது ஹோரைநாதன் தான். ஸோ இப்போ இது ஏன் ஹோரைக்கு அவ்வளோ வலிமையா அப்படின்னா, ஆமாம், ஹோரைநாதன் தான் 100% பலம் உடையவங்களாக இருப்பாங்க. அப்போது அதை விட இன்னும் சற்று குறைவாக வார அதிபன் ஒரு 75% பலம் உடையவராக இருப்பார். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மாத அதிபன் அவங்க ஒரு 50% பலம் உடையவராக இருப்பாங்க. வருடாதிபன் அதை விட கம்மியாக ஒரு 25% தான் பலம் உடையவங்களாக இருப்பாங்க. அப்போது வருடாதிபன், அதுக்கடுத்தது மாத அதிபன், அதுக்கடுத்தது வார அதிபன், அதுக்கப்புறம் வர்றது தான் இந்த ஹோரை. ஸோ இந்த ஆர்டரில் தான் நமக்கு ஜோதிடத்தில் பலன்கள் நம்ம ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இந்த ஹோரை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க ஜாதகம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடியே நம்மளால் கெஸ் பண்ணிக்க முடியும் அப்போ என்ன ஹோரை ஓடுது, அவங்க மைண்டில் என்ன இருக்குது, எது சார்ந்த கேள்விகள் அவங்க கேட்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறது இந்த ஹோரைநாதனை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ ஹோரைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இந்த ஹோரையை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் வரும் நாட்களில் ஒன்றொன்னா தெரிஞ்சுக்கலாம்.